எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆண்டுடைய கிருபையினால் மீண்டும் உங்களுக்கு வாழ்வளிக்கும் வார்த்தை, வழிகாட்டும் வார்த்தை, பலமாக்கும் வார்த்தை, அந்த வார்த்தையை உங்களுக்கு இந்த கிரேஸ் தொலைக்காட்சி வாயிலாக உங்களுக்கு நாம் இந்த யூடியூப்பில் அறிவித்து கொண்டு இருக்கிறோம். 2 செய்தி இதற்கு முன்பு உங்களுக்கு சொன்னேன். இப்போது நான் சொல்லுகிற வார்த்தைகள் வாழ்க்கையில் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள். தெளிவோடு நீங்கள் வாழணுமா? வேத வசனத்தை முக்கியப்படுத்துங்க. தெளிவோடு வாழணுன்னா எத்தனையோ பேர் இந்த வேத வசனத்தை படித்தும் இந்த வேத வசனத்தை கேட்டும் இதை புரிஞ்சிக்காமல் தெளிவு இல்லாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. நல்லா தெரியும், நிறைய கேட்டிருக்காங்க, அதிகமாக உணர்த்தப்பட்டிருக்கு, ஆனால் தெளிவில்லாத வாழ்கிற வாழ்க்கை பார்க்க முடியும். பல வருடம் வேதத்தோடு தொடர்புடையவங்க. அதனால் இந்த வேளையில் பிரியமானவர்களே, தேவன் தெளிவை கொடுக்க விரும்புகிறார். எல்லாருக்கும் நம்ம தெளிவோடு இருக்கிறோன்னு சொல்ல முடியாது. படிப்பு இருக்கலாம், எல்லா திறமை இருக்கலாம், ஆனால் நம்ம பேசுகிறது பண்ணுறதெல்லாம் ஒரு மற்றவங்க பார்த்து என்ன இப்படி பண்ணுறாங்களே சொல்கிற அளவுக்கு இருக்கும். அப்போது இந்த தெளிவை இந்த அருமையான வழியில் நடத்துவதற்கு இந்த வேத வசனம் முக்கியம், இது தேவ வசனம் முக்கியம் என்பதை வலியுறுத்தி உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லுகிறேன். இல்லை, வேறு வழியே இல்லை, வேறு சான்ஸே கிடையாது, மாற்று வழியே கிடையாது. இதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இருப்பதற்கு வேறு மாற்று வழியே இல்லை. அப்படின்னா ஏன் வேத வசனம் யாருடையது? யாருது வேத வசனம்? இதை பேசுகிறேன்ன என்னதான்? இல்லை, நீங்கள் நிறைய பேரை பார்க்குறீங்களே, ஏதோ ஒரு பெரிய அறிஞர் அல்லது ஏதோ ஒரு சிறந்த ஞானி அல்லது ஒரு சிறந்த ஐஸ்வர்யவான் அல்லது ஏதோ ஒரு அதிகாரம் படைத்தவர், அவருடைய வார்த்தையா, அவங்க எழுதின வார்த்தையா, அவங்க பேசப்பட்ட காரியங்களா, கருத்துக்கள் சொல்லுவாங்க, சில விஷயத்தை அனுபவத்தோடு சொல்லுவாங்க. அது வேற, இந்த வேத வசனம் வேற. அப்போ இது யாருடையது? ஏன் இதில் கவனம் வைக்கணும்? இது யாருக்குரியது? இது யாருடையதுன்னு சொன்னால் வேதம் சொல்லுது, இது ஜீவனுள்ள தேவனுடைய திருவார்த்தை, உயிருள்ள வார்த்தை. இதில் உயிர் இருக்குங்க. உடனே எப்படி கேட்டுறாதீங்க, கொஞ்சம் அந்த உயிரை அப்படியே ஒரு மோசே அந்த கோலை எடுத்து தூக்கி போட்டு அது அப்படியே பாம்பாக துடிச்சுது, திரும்ப கையை நீட்டினார், அது அப்படியே போயிடுச்சு. அதை போல் இந்த வேத வசனத்தை தூக்கி போடுங்க, அதை போல் ஏதாவது உயிர், அந்த வாதத்துக்கு நான் வரல. உயிர் இருக்குது, வாழ்க்கையை மாற்றுது, அவ்வளோதான். பார்வைக்கு பேப்பர் தான், உங்கள் பார்வைக்கு இது வெறும் ஒரு பேப்பராக தான் தெரியும். ஆனால் இதற்குள் உயிர் இருக்கிறதுனால தான் வாழ்க்கை மாறுது, கெட்ட வாழ்க்கை மாறுது, தவறுகள் சுட்டி காட்டப்படுது, அநேக மாற்றங்கள் இதனால் உருவாகி கொண்டு இருக்கிறது. இது அனுபவத்தோடு சொல்ல முடியும். எனவே இது தேவனுடைய உயிருள்ள வார்த்தை. 2 தீமோத்தேயு 3:16, 2 தீமோத்தேயு 3:16 படிக்கிறேன் பாருங்க. ஏன் இதெல்லாம் படிக்கிறோன்னா, ஊழியக்காரவங்க கிறிஸ்தவங்க கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டு போக முடியாது. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்களா, ஏனோ பண்ணாங்களான்னு கதை அடிச்சுட்டு போக முடியாது. ஆதாரம் ஆண்டவரின் அருள் வாக்கு, ஆண்டவருடைய அருமையான வார்த்தைகள் நமக்கு எழுதி நம்ம கையில் கொடுத்துருக்காருங்க, நம்ம கையில் கொடுத்துருக்காரு. சரி, என்ன அந்த வார்த்தை தான் படிங்களேன். வேத வாக்கியங்கள் எல்லாம்
தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படி. படிக்கும்போது புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த வேத வாக்கியம் யாருது? தேவனுடையது. தேவ ஆவியானவராலே கொடுக்கப்பட்டிருக்கு. தேவன் தேவ ஆவியானவர், அவராலே நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்காக? இதை படிக்கிறவங்க, இதற்குள்ளே கவனத்தை செலுத்துகிறவங்க ஒவ்வொருவரும் தேவனுடைய மனிதர்கள் என்ன ஆகணுமா? தேறினவனாக. 5வது படிக்கிறவங்க 5வதுலேயே இருக்குன்னா தேர்ச்சியாது. 5வது படிக்கிறவங்க 6வது வரணுமே, 8க்கு வரணுமே, 10க்கு வரணுமே. 5வதுலேயே உட்காந்துருந்தா அது தேர்ச்சியாது, வளர்ச்சியாது, முன்னேற்றமா? அப்போ தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள், ஊழியர்கள், வாலிபர்கள், சண்டே ஸ்கூலுக்கு போகிற சிறு பிள்ளைகள், இதில் தொடர்புள்ள பிள்ளைகள் என்ன செய்யணும் தெரியுமா? தேறினவர்களாய் மேலே வரணும். அறிவில் தேறணும், அனுபவத்தில் தேறணும், புத்தியில் தெளிவு தேர்வு வேணும், முன்னேற்றம் அடையணும். அப்படி இருக்க வேண்டும். அதற்காக 1. 2வது நல்ல காரியம் செய்யணும். இந்த வேதத்தை படிக்கிறவங்க, இந்த வேதத்தை கேட்குறவங்க, இந்த வேதத்தோடு தொடர்புள்ளவங்க, அவர்களுக்கு நல்ல நல்ல காரியங்கள் செய்யணும். நல்ல காரியம், அதற்கு ஏற்ற தகுதியுள்ளவர்களாக மாறணும். மட்டுமல்ல, அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. எத்தனை குணங்கள் அதில் சொல்லியிருக்கு பாருங்க, எத்தனை குணங்கள். அதனால் எனக்கு அருமையானவர்களே, இந்த வேத வசனம் ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லை, இது மாறாத வார்த்தை. இது யாருடையது? தேவனுடையது. இது தேவனின் மாறாத வார்த்தை. ஒரே வசனம். ஏசாயா 40 வசனம் 8 பாருங்கள். 40ஆம் வசன அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தில் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், புல் உலர்ந்து பூ உதிரும், புல்லு காஞ்சி கொட்டிடும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். இப்போ மாறாத தேவனுடைய வார்த்தை இது. எனவே நீங்கள் தெளிவோடு இருக்கணுமா? இந்த வேதத்தை வாசிங்க, இந்த வேத வசனத்தை இப்போ தியானிங்க, இந்த வேத வசனத்தின்படி வாழுங்க, இதில் முன்னேற்றம் அடைங்க. இதற்குள்ளே இருக்கிற உயிருள்ள அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் வரும். நீங்களும் மேன்மை அடைவீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அனுபவப்படுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.